உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டான வேலு அந்த கொம்பை நீ என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பிய பார்த்து கேட்டு இருந்த பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் சேர்த்தீங்க? தம்பி என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சொட்டுது உங்க முகத்துல. அனுபவஸ்தன் எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. தம்பி சேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே நீங்க போறது. சரி, எதுக்கு மறப்பானே? ஆமா, என் காதலிய முறைப்படி பொண்ணு கேட்க போறேன். ஐயோ, பச்சை புள்ளியாச்சே, மிரட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் பயப்படாங்க. இவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால அப்படி ஒத்திய பார்த்தா வந்திருக்கேன். நில கண்ணாடிக்கு முன்னாடி ஒத்திக்க பார்த்தா பத்தாது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு முன்னாடியும் ஒரு ஒத்திக்க தேவை. சரி, நான் இப்ப மாமனார் 4 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1, என் பொண்ணை நீங்க காதலிச்சீங்களே, அது அக்கால முறையா இக்கால முறையா? எக்காலத்துக்கு முகந்த முறை, அதாவது காரம் குணம் மனம் நிறைந்தது. பலே 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 பலே. உங்ககிட்ட லாகரி வஸ்துக்கள் ஏதாவது உண்டா? நிறைய உண்டு. எப்படி? எப்படின்னா, என் கண்ணை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க. இதை நான் நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. என் பொண்ணு தங்கம், நீங்க பித்தளை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, என்ன ஐயா ஐயா? அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை எடை போட்டு நிறுத்து பாக்குறது இந்த பித்தளை தராசுதான். சபாஷ் மாப்பிளே சபாஷ். இந்த மாதிரி பதிலுக்கு 10 பொண்ணு கூட கிடைக்கும். ஒண்ணு போதும். அப்ப சென்று வா தம்பி, வென்று வா. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லாம போனா எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ், மர்மம். மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருங்க. திரும்பி வந்து தேங்காய் போல திடீர்னு போட்டு உடைக்கிறேன். வேப்பலாங்க, உங்களே இல்ல மர்மத்தை. வாங்க வாங்க. அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் பயப்படுறேன்? நான் ரிக்ரூட்டா? ஒத்திகையெல்லாம் பார்த்து பிரமாதம் ஐடியாவோட வந்திருக்கேன். ஒத்திகையா? என் வருங்கால மாமனார் அவர்களே, கட்டுங்கள் மாமனார், கொட்டுங்கள் சாலத்தை, அடியுங்கள். ஓஹோ, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா விஜயா சொல்லுச்சு. இல்லையா? முக்கியமான விஷயம் என்ன? ஒண்ணுமே இல்லையா? இல்லையா? என்னம்மா? ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாமே. வந்து வந்து என்னது? ஊட்டில கூட உடம்பு பூரா வேர்த்து கொட்டுது. ஆமா, இந்த உடம்புக்கு எப்ப வேர்க்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. சண்டால உடம்பு 4 பேருக்கு சண்டை போட்டேன், வேர்க்கல. ஒண்ணு வேணும்னு கேட்க வந்தா வேர்த்து கொட்டுதே. அது ஒண்ணு இல்லப்பா, வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனாலதான். கார் ஓட்டிட்டு வந்தால அதனால வேர்த்து. அப்ப காருக்குள்ள வேர்த்து இருக்கணும். ஓ ஆமா, காருக்கு தான் வேர்க்கணும். காருக்கு வேர்க்கிறதா? போங்க சார், காமெடி பண்றீங்க. ஒண்ணு சொல்ல சார். ஆமா, உடம்பு ஏன் இப்படி நெல்லு மிஷின் மாதிரி உதறுது? இந்த ஊர் வெதர் அப்படி இல்லைங்க. ஆமா, ரொம்ப கோல்டு கோல்டு. ஆரம்பிங்க. வந்து சார், ஒரு மாதிரி தண்ணி குடிச்சிட்டுமா? ஆரம்பிக்கலாமா? வந்து
வந்து ஆ. வந்து இன்னொரு கிளாஸ். ஆயிட்டும், சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாமா? அதாவது அது விஜயா, இன்னொரு கிளாஸ். இன்னும் சோடா கலர் ஆரஞ்சு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். இப்பவே வயிறு தயிர் பால் மாதிரி ஆயிப்போச்சு. வேணாம். ஆரம்பிக்கலாம். ஆரம்பி. அதாவது நீங்களும் பொண்ணு பார்க்க போகும்போது இப்படித்தான் தண்ணி குடிச்சலாம். நான் தண்ணி குடிக்கல, குடிக்க வச்சேன் என் மாமா. ஹலோ மை டியர் மாமா. ஏன் மாமனாரே? ஹலோ மை டியர் மாமா, நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இந்த மௌனம்? கண்ணோடு கண்கலப்பது குற்றமா? காதலர்கள் கணவன் மனைவியாக துடிப்பதுதான் குற்றமா? இல்லை கல்யாணத்திற்காக உங்களிடம் பெண் கேட்க வந்திருப்பதுதான் குற்றமா? இதில் எது குற்றம் அப்படின்னு மர்மயோகி டைப்ல அடிச்ச ஒரு அடி. அவங்க என்ன சொன்னாங்க? போட்டாரு. ஐயோ முதுகையா மனவர. நல்ல வேலைங்க. என்ன என்ன நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதத்தான் நீங்க உங்க மாமா. பலே பலே பலே, என் பேச்ச வச்சு என்ன மடக்கு மடக்கு மடக்கிட்டீங்க. நான் மடக்கலைங்க. மனவரையே பொறுத்துலுங்க. இது என்ன அரை நிமிஷத்து வேலை? அதுக்கு முன்னால கொஞ்சம் கேட்கணுமே. என்ன அந்தஸ்து ஆஸ்தி இதை பத்தி தானே? கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்தஸ்து தான் என் உயிர். ஆமா, பிரஸ்டீஜ் அதான் என் லைஃப். அந்த கவலை உங்களுக்கு அனாவசியம்பா. அவர் பேர் என்ன? ராஜு. அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜா. நான் ஆலியா. ஏன்பா, பட்டத்து யானையை பார்த்தாலே தெரியலையா இவர் பட்டத்து ராஜா தான்? ஆமாமா, நான் ஒரு முட்டாளு. ஒரு யானை வச்சிருந்தாலே மன்ன, இவரு 4 யானை வச்சிருக்கிறாரு. மன்னாதி மன்னனுமா இவரு? வாங்க தம்பி வாங்க. போன காரியம் என்ன ஆச்சு? முதல்ல இனிப்பு சாப்பிடுங்க. போன காரியம் என்ன ஆச்சு சொல்லுங்க தம்பி. வெற்றி வெற்றி. எனக்கு அப்பதான் தெரியும் தம்பி. ஒத்தில பார்த்தது நானாத்த. ஆமா தம்பி, பொண்ணு யாருங்கிற மர்மத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிற நீங்க இன்னும் உடைக்கல. உடைக்கிறேன். என்ன அவசரம் இப்போ? சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா. என்ன தம்பி மர்மத்தை உடைக்கிறேன்னு என் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன அவசரம் சொல்லுங்க. அதாவது இந்த யானை பந்தயத்துல எனக்கு பரிசு குடிச்ச சித்திர பாவை. அடாடா, பழிஞ்சித்தல போல இருக்குமே அந்த பொண்ணா? தந்தி தந்தி எங்க இருந்து வந்திருக்கோம்? பணம் பிந்தி வருதுன்னு சொல்ல தந்தி முந்தி வந்திருக்கும். என்னது, நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு,